வணக்கங்க. நான் லட்சுமி. சமையலின் ரகசியத்தில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ மீன் எடுத்துருக்கேங்க. அது என்னென்ன தேவைன்னு அரைக்கிறது பார்த்துக்கலாங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 1 மூடி தேங்காய் எடுத்துருக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையே போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா அரைச்ச போகும். நம்ம ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தோட இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்து புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இதை ஊற்றி நல்லா அதில் ஊற்றி கலக்கிக்கணுங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு. நம்ம இது மீன் மசாலா இருந்தால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. உப்பு, கல் உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கரைச்சிக்குங்க. நல்லா கையில் கரைச்சிங்கன்னா தான் அந்த கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா கரைச்சிருங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான நல்லெண்ணெய் விட்டுருங்க. நான் ஒரு 2 குழிக்கரண்டி விட்டுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கருகாமல் பார்த்துக்குங்க, இல்லைன்னா கருகு வாடை அடிக்கும். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அப்படி லைட்டாக அப்படி வணக்கி விட்டு கொஞ்சம் ஒரு 4 பல் பூண்டு, நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு போட்டால். நீங்கள் அரைக்கும் போதும் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைனாலும் இப்படி வணக்கும் போதும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கி விட்ருங்க. ஓரளவு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினோடனே அந்த அரைச்சி வச்சுருக்க சாந்தெல்லாம் எடுத்து அதில் ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க. நான் சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன், 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் போடுறாதீங்க, 1 ஸ்பூன் போட்டால் மஞ்சள் தூள் வாடை அடிக்கும். போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்ருங்க. மீன் போட்டு விட்றாதீங்க, மீன் போடாமல் குக்கர் மூடி வச்சு விட்ருங்க. அப்போயே உங்களுக்கு பயங்கர வாசம் வரும், அதிலே சாப்பிடலாம் போல் தோணும். ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்போ சொல்லுங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மீன் ஒரு பீஸாக எடுத்து போட்டுருங்க. இது 1 கிலோ மீன். மெதுவாக அப்படி ஒன்று போட்டுருங்க. போட்டு ரொம்ப கரண்டி விட்டுலாம் கலக்குனிங்கன்னா மீன் நல்லா பீஸாக பிச்சிட்டு போயிடும். அப்படியே அலங்காமல் அப்படியே இது பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வந்துடணுங்க. ஒரு கொதி வந்த பிற்பாடு மீன் எடுத்து பாருங்கள், வெந்துருச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் விடலாம். இது குக்கர் மூடி நான் ஃபுல்லாக மூடலைங்க, விசிலும் போடலை. நான் சும்மா இதாக தான் மூடியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஃபுல்லாக மூடிடாதீங்க, குழன்னு ஆகிடும். கரெக்டாக ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ எடுத்து பாருங்கள், நசுக்கி பாருங்கள். வெந்துருந்துச்சுன்னா பாருங்கள், வேகலைன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் விடுங்க, வேகட்டும். நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகலைங்க, நான் ஒரு 2 நிமிஷம் விட போகிறேன். போதும், கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா சுவையான மீன் குழம்பு ரெடிங்க. சாதத்துக்கு, இட்லிக்கு, இது தோசைக்கு எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.